திருவாரூர் பகுதியில் சீரான மின் விநியோகம் இல்லாததால் தண்ணீரின்றி பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையும் திறக்கப்படாததால் ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் 40,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மின்சாரம் இல்லாததால் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கிறது? திலகவதி, இந்த ஆண்டு தற்பொழுது மேட்டூர் அணையோடைய நீர்மட்டம் குறைவா இருக்கிறதுனால இந்த ஜூன் 12 குறுவைக்கு தண்ணி திறப்பாங்களான்னு சந்தேகம் தான் இருக்கு. ஆனா முன்பட்ட குறுவைன்னு சொல்லுவாங்க, அதாவது குறுவைக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல பண்றது. அது கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர்ல நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க ஆழ்குழாய் கிணறு வைத்துள்ள விவசாயிகள் மட்டும் தான் அதை பண்ணியிருக்காங்க. அந்த ஆழ்குழாய் கிணறு வைத்துள்ள விவசாயிகளுடைய பிரச்சனை இப்ப என்னன்னா, லோ வோல்டேஜா வர்றதுனால அடிக்கடி அந்த மின் மோட்டார்கள் பழுதாயிருது. அது மின் மோட்டார்கள் ஒவ்வொன்றுமே 20, 30, 40, 50, 60, 70,000 அந்த மதிப்புல உள்ளது. அது பழுதாகி அது சரி பண்றது விவசாயிகளுக்கு சிரமப்படுறாங்க. அது போலவே லோ வோல்டேஜ்ல தண்ணியும் கம்மியான அளவு தான் வருது போர்ல இருந்து. அப்படி வரக்கூடிய சூழ்நிலை தாங்கள் செய்த பயிருக்கு தண்ணி விட முடியாம தவிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம கடந்த கோடை குறுவைன்னு சொல்லுவாங்க, கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி பண்ணது, அது இப்ப அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஏக்கர் அறுவடை பண்ணணும். அதாவது அது நெல் பழுத்து நெற்கதிர்கள் வரக்கூடிய தருணங்கிறதுனால அதுக்கும் தண்ணி தேவைப்படுது. இப்ப அந்த இடமும் பாதிக்கப்படுது. அடுத்தது இன்னொன்னு பருத்தி 40,000 ஏக்கர்ல மாவட்டம் முழுக்கம் பண்ணிருக்காங்க. அந்த பருத்தியும் உங்களுக்கு 2 ஈடு 3 ஈடு அதுல இருந்து பஞ்சு எடுப்பாங்க. ஒரு ஈடு தான் எடுத்திருக்காங்க, இன்னும் 2 ஈடு எடுக்கணும். அதுக்கும் தண்ணி தேவைப்படுது. இப்போ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல வழங்கிமான், ஆவூர், அரித்துவார்மங்கலம், ஆலங்குடி, அந்த பேரளம், பூந்தோட்டம், வெள்ளை அதம்பார், குடவாசல் தாலுக்காவில் இது போல பல்வேறு இடங்கள்ல இந்த லோ வோல்டேஜ் பிரச்சனையினால விவசாயிகள் ரொம்ப துயரமான நிலையில இருக்கிறாங்க. மோட்டர்ல தண்ணியும் வர மாட்டேங்குது, மோட்டரும் அடிக்கடி கெட்டு போகுது. இது குறித்து நம்ம மின்வாரிய அதிகாரிகள்ட்ட கேட்டப்ப லோ வோல்டேஜ் வர்றது உண்மைதான், ஆனா அது விரைவில் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த பொழுதிலும் இந்த பயிர் ஒருவேளை காவந்து பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா அந்த பயிர்களுக்கு தேவையான கணக்கீட வேளாண்மை துறை அதிகாரிகளை வச்சு எடுத்து நிவாரணம் வழங்கணும் கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதுல விவரங்களுக்கு நன்றி மாதவன். திருவாரூரில் நீரின்றி பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சீரான மின்சார விநியோகம் இல்லாததால் மின் மோட்டார்கள் பழுதடைந்திருக்கின்றன. விரைந்து சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது.